அதுதான் திரவினா உதாரா, அதுதான் நீ பொழியணும். உன் கடைக்கண் பார்வையில் பார்த்ததில் நமக்கு என்ன தேவை, அந்த ஏழை குடும்பத்தில் ஏதாவது இருக்கா, இருக்கிறத விட்டுட்டு மற்றது கொடுக்கலான்னு நீ யோசிக்காத. ஏற்கனவே அங்கே அரிசி இருந்தால் அரிசி ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைங்கிறது யார்கிட்ட ஒன்று இல்லைன்னு பார்த்தா கிஞ்சித்துன்னு சம்ஸ்கிருதம் சொன்னால் ஒரு துளி, அகிஞ்சன்னாக்க அந்த ஒரு துளி. அதில் பருப்பா, அரிசியா, பணமா, வஸ்திரமா எதுவுமே இல்லை. அஸ்மின் அகிஞ்சன. இந்த அஸ்மின்னு சொல்லும்போது தான் அவர் எங்கே இருந்து பவதி பிக்ஷாந்தேகி கேட்டாரோ அந்த வீடு. இது மட்டும் அவர் எனக்குன்னு சொல்லும்போது இப்பயும் அவர் தனக்கு தான் கேட்குறார். தனக்கு கேட்குற நோக்கம் என்னென்னா எங்கே அம்மா பொழியணும், அந்த அம்மாவை உள்ளே போயிட்டா. அவர் இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல இப்போ நீ கடைக்கண் பார்வையை கொண்டு காற்றெல்லாம் எங்கேயா அந்த எல்லா காற்றையும் எப்படி மழையை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு எடுக்குமோ அதுதான் மேலே என்ன சொல்கிறாரு, தத்யாடயானு பவனோ. தத்யாடனுனாக அதில் கொடுக்கறது காற்று அடித்தா மழை மேகம் கணிஞ்சிடும், காலையக்கூடாது. காற்று எந்த அளவுக்குனாக்க இந்த இடத்துக்கு கொண்டு மட்டும் காற்று இருந்துட்டு காற்று போயிடணும், அப்போ தான் ஒரே இடத்துல மழை பெய்யும். அந்த மாதிரி அவர் அம்பாள்கிட்ட நீ எல்லாரையும் பார்த்துங்க, மறுபடியும் கிடைக்கன்னு பார்க்குறேன்னு வேறு எங்கேயாவது திசையை திருப்பி போயிட்டாக்கா, ஒன் வேன்னு போட்டு நோ என்ட்ரின்னு போட்டால் நமக்கே கஷ்டமாக இருக்குது. எந்த பக்கத்தில் டேக் டைவர்ஷன்லாம் வரக்கூடாது. இந்த பக்கம் வந்தால் அங்கே கண்டிப்பாக அங்கே உன்னோட கடாட்சனால் திரவியங்கள்லாம் பொழியணும். அந்த பொழியத்துக்கு தத்யாதயானு பவனோ திரவினாம்புதாராம் அஸ்மின்ன கிஞ்ச விஹங்க சிசோ விஷன்னே. ஏன் மழை அங்கே தான் பெய்யும்? யாராருக்கு மழை வேணும்? மழைங்கிறது எல்லாருக்குமே வேணும். ஜனங்களுக்கு வேணும், மிருகங்களுக்கு வேணும், செடிக்கு வேணும், எல்லா உயிரினங்களுக்கும் வேணும். இங்கே அவர் விஹங்க சிசோ விஷன்னே. அது என்ன அவர் குறிப்பிடன்னா, மழை வந்தால் வரட்டும், தண்ணிக்கு வந்தால் பிடிச்சிக்கலாம், இல்லாட்டாக்க பரவாயில்ல, மழை பெய்தா பரவாயில்ல, அப்படி கிடையாது. நம்ம எல்லாரையும் விட்டுட்டு ஜீவன் முக்தராக ஒரு பக்ஷி இருக்கான். அந்த பக்ஷி அது பூர்வ ஜென்ம ஒரு கதை, 4 பேர் இருக்காரு கணக்க. இதில் மகாபாரதத்தை வரும். அவள் பூமியை கொடுத்தது ஒன்று காஞ்ச பூமியை கொடுத்து ஒரு அக்னியால் எரித்து பறிச்சும் போது 4 பறவைகள்லாம் கொஞ்சம் தவிச்சது, அக்னிபவன்கிட்ட போய் வேண்டியது. அது ஃபுல் கதை இல்லை. ஆனால் அந்த ஒரு பக்ஷி, அந்த பக்ஷிக்கு கனக பக்ஷின்னு பேர். அந்த பக்ஷி ஆகாயத்தை எப்போதும் பார்த்துட்டே இருக்குமா. அது வேறு இடத்துல போய் ஜலம் குடிக்காது. அது நேர மழை ஜலம் எப்போ வரதோ அதோட வாயில் தானாகவே அதுதான் அதுக்கு ஆகாரம். மழை தண்ணி தான் ஆனாக மழை விழும்போதே குடிச்சிடலாம். மழை தண்ணி கீழே விழுந்து